முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவில் இணைந்து விடுவார்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். ஏன் தாவேகாவில் ஆட்களே இல்லையா? தொண்டர்களே இல்லையா? அங்கே கட்சியை நடத்துவதற்கு அவர்களுக்கு பலம் இல்லையா? ஏன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து அவர்கள் முன்னாள் அமைச்சர்களையும் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளையும் குதிரை பேரத்தின் மூலமாக இழுத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் வியப்பாக இருக்கிறது. உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் தூய ஆட்சியை தருவேன் என்று நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்று கொண்டிருப்பது என்ன? இன்றைக்கு அமைச்சர் பதவியில் இருந்து கொண்டு திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தமிழக மக்களுக்கு பணிகளை செய்வதை விட குதிரை பேரத்தின் மூலமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருப்பவர்களை குதிரை பேரத்தின் மூலமாக இழுப்பதுதான் அவருடைய பிரதான வேலையாக இருக்கிறது என்று தமிழ்நாட்டு மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த இயக்கத்திலிருந்து சிலர் சென்று கொண்டிருக்கிறார்கள். 1996 மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தேர்தலிலே தோல்வியை தழுவினார்கள். அந்த நேரத்தில் இந்த இயக்கத்தில் இருந்த சிலர் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் துரோகம் செய்துவிட்டு அன்றைக்கு மாற்றுக் கட்சிக்கு சென்றார்கள். அப்பொழுது பத்திரிகை துறையைச் சேர்ந்த நண்பர்கள் மாண்புமிகு அம்மாவிடத்திலே கேட்டபொழுது இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டார்கள். அதற்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார்கள், உதிர்ந்த ரோமங்கள் என்று இயக்கத்திற்கும் தலைமைக்கும் துரோகம் செய்துவிட்டு சென்றவர்களுக்கு ஒரு பதிலை சொன்னார்கள். அதே பதில்தான் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கின்ற எங்களுக்கும் பொதுமக்களுக்கும் அம்மா சொன்ன உதிர்ந்த ரோமங்கள் என்பதுதான் எங்களுக்கு நினைவுக்கு வருகிறது. இந்த ஆதவ் அர்ஜுனா யார் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியாதா? ஏற்கனவே அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே பணியாற்றியவர். அங்கே இருந்து அவரை கட்சியிலிருந்து நீக்கிய பிறகு விடுதலை சிறுத்தை கட்சிக்கு சென்றார். அங்கே 6 மாத காலம் அவர் செய்த தவறுக்காக அந்த கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார். அதன் பிறகு அவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்களை சந்தித்து என்னை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைத்து கொள்ளுங்கள், எனக்கு இந்த இயக்கத்திலே கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பதவியை தாருங்கள் என்று கேட்டார். அண்ணன் எடப்பாடி அவர்கள் மறுத்துவிட்டார்கள். இயக்கத்திலே உங்களை சேர்க்க முடியாது, ஏற்கனவே பல்வேறு இயக்கங்களிலே இருந்த நீங்கள் பல்வேறு தவறுகளை செய்த காரணத்தினால் உங்களை அந்தந்த கட்சியிலே இருந்து நீக்கியிருக்கிறார்கள். எனவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே உங்களை சேர்த்து கொள்ள முடியாது என்று மறுத்துவிட்ட பிறகுதான் அவர் தமிழக வெற்றி கழகத்திலே சேருகிறார். இன்றைக்கு அந்த கழகத்திலே இருந்து அமைச்சர் பதவியை செய்வதை விட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கின்றவர்களை அவர் இழுத்து கொண்டிருக்கிறார், குதிரை பேரம் செய்து கொண்டிருக்கிறார். இது என்ன லாட்டரி வியாபாரமா? தமிழக மக்களை ஏமாற்றுவதற்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும் விலைபேசி வாங்கி கொண்டிருக்கிறார். இது லாட்டரி வியாபாரம் அல்ல, இது குதிரை பேரம் என்று மக்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலே அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற குதிரை பேரம் என்பது இன்றைக்கு இந்திய அளவிலே அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. அவர்கள் தொடர்ந்து இது போன்ற தவறுகளை செய்தால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருடைய அனுமதியோடு இது சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைப்பதற்கும் தயங்க மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னொன்று, அடிக்கடி அவர் சொல்லுகிறார், பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற பொழுது அவருடைய இயக்கத்திலே தொண்டர்களை சேர்க்கின்ற பொழுது ஒரு தவறான கருத்துக்களை பதிய வைத்து கொண்டிருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இணைந்து கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டார்கள். இதுதான் குதிரை பேரம் என்று திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள், அவருடைய ஆட்சியிலே அமைச்சராக இருக்கிற திரு செங்கோட்டையன் போன்றவர்களெல்லாம் தவறான செய்தியை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றியதே திராவிட முன்னேற்ற கழகம் என்ற தீய சக்தியை எதிர்த்துதான் உருவாக்கப்பட்ட இயக்கம் என்று மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார்கள். அவர் இருக்கின்ற வரை, உயிரோடு இருக்கின்ற வரை, இந்த இயக்கத்தை ஆரம்பித்த நாளிலே இருந்து
அவர் இறக்கின்ற வரை அவர்தான் முதலமைச்சராக இருந்தார். அவருடைய மறைவிற்கு பின்னால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை எஃகு கோட்டையாக மாற்றி காட்டினார். இந்தியாவினுடைய 3வது பெரிய இயக்கமாக மாற்றி காட்டினார்கள். அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தை பற்றி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தவறான முறையிலே விமர்சனம் செய்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். தண்ணீரும் எண்ணெயும் இணையுமா என்பதை தயவு செய்து பத்திரிகையாளர்களாகிய நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், பொதுமக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்றைக்குமே தமிழகத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இணைந்து ஆட்சி அமைக்கும் என்று எந்த நேரத்திலேயும் எங்களுடைய பொதுச் செயலாளர்கள் யாரிடத்திலேயும் பேசவில்லை என்பதுதான் உண்மை. இந்த உண்மைக்கு மாறாக இன்றைக்கு இந்த ஆட்சியில் இருக்கின்றவர்கள் மக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக பல்வேறு தவறான கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழக மக்கள் அவர்களுக்கு 34% வாக்குகளை மட்டுமே அளித்திருக்கிறார்கள். 66% மக்கள் இன்றைக்கு இந்த அரசை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்த உண்மையை மூடி மறைக்க வேண்டும் என்பதற்காக அந்த இயக்கத்திலே ஏற்பட்டிருக்கிற புகைச்சல் அதிகாரம் யாரிடத்திலே இருக்க வேண்டும் என்பது இன்றைக்கு அவர்களுக்குள்ளாகவே பொதுச் செயலாளராக இருக்கின்ற திரு ஆனந்த் அவர்கள் அந்த கட்சியினுடைய தேர்தல் பிரிவினுடைய மேலாண்மை பொதுச் செயலாளராக இருக்கிற திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு இடையே ஏற்பட்டிருக்கிற அதிகார மோதல். யார் திரு விஜய் அவர்களுக்கு அடுத்த இடத்திலே இருக்கிறார், தங்களுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக தலைமைச் செயலகத்திலேயே அரசு அதிகாரிகள் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அரசு அலுவலகமாக இருக்கின்ற திரு ஆதவ் அர்ஜுனா அவருடைய அமைச்சர் அறையிலேயே இயக்கத்திலே மாற்றுக் கட்சியிலிருந்து வருகின்றவர்களை எல்லாம் அவர் கட்சியிலே சேர்த்து கொண்டிருக்கிறார். அது என்ன அரசு தலைமைச் செயலகமா அல்லது தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சி அலுவலகமா என்று பொதுமக்கள் கேட்கிறார்கள், ஊடக நண்பர்கள் கேட்கிறார்கள், நடுநிலையாளர்கள் கேட்கிறார்கள், ஊடகவியலாளர்கள் கேட்கிறார்கள். இதுபோன்ற தவறுகள் தொடர்ந்து நடப்பதை தூய ஆட்சி தருவேன் என்று சொன்ன முதலமைச்சராக இருக்கிற திரு விஜய் அவர்கள் கண்டிப்பாக தடுத்து நிறுத்த வேண்டும். ஏன் இதுபோன்ற ஒரு நிகழ்வுகள் உங்கள் கட்சியிலே வருங்காலத்திலே ஏற்படாதா? இன்றைக்கு 108 சட்டமன்ற உறுப்பினர்களை வென்ற நீங்கள் உங்களுடைய ஆட்சியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக குதிரை பேரத்தின் மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களை குதிரை பேரத்தின் மூலமாக பல கோடி ரூபாய் கைமாறியதன் காரணமாக இன்றைக்கு நீங்கள் ராஜினாமா செய்ய வைத்துள்ளீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இது நாட்டு மக்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். இதையெல்லாம் தமிழக மக்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற எந்த தேர்தலாக இருந்தாலும் அந்த தேர்தலில் மக்கள் உங்களுக்கு சரியான பதிலடி தருவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வெற்றி கழகத்திலே இன்றைக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.